6 மெயின் ஹோல் வந்து எஸ்டர்டே நம்ம 6 வந்து ட்ரை பண்ணோம். ஸோ இன்றைக்கி வந்து மெயினாக வந்து நம்ம 5, 6 வந்துட்டு என்னென்னா அதோட வாட்டர் ஃப்ளோ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. ஸோ ஸ்லோவாக இருந்ததுனால நம்மளுக்கு மேபி அங்கே ஏதாவது இண்டிகேஷன் இருக்குமா பார்த்துட்டு இன்றைக்கி வந்துட்டு நம்ம அந்த 5ம் 6ம் ஃபோக்கஸ் பண்ணோம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன மெத்தட் பாய்ச்சோன்னாக்கா ஃப்ளஷிங் அண்ட் ஃபிஷிங். ஸோ வித் கிராப்பிங் அயன் வச்சு நம்ம என்னென்னா, ஏன்னா நம்ம கீழே இறங்கிறதுக்கு வந்து பொம்பாவோட ஹெல்மெட் டீம்லேருந்து கேஸ் டிடெக்டர் எடுத்து வந்து பார்த்தோம். ஸோ அதோட இண்டிகேஷன் வந்து கீழே மெயின் ஹோலில் வந்து கேஸ் வந்து ஒரு நாட் அ நார்மல் ரேஞ்சில் இல்லை. ஸோ கொஞ்சம் ஹை ரிஸ்க்லாம் நம்மளுக்கு. ஸோ நம்மளோட ஆப்ரேஷன் படி பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து நம்மளுக்கு எது ரிஸ்க்கோ பெருசாக நடக்காமல் இருந்து தான் நம்ம ஒரு ரெஸ்கியூக்கு நம்ம போனோம். நம்மளுக்கு ஒரு ஈச் அண்ட் எவ்ரி ஹோலில் மெயின் ஹோலில் இறங்குறப்ப நம்ம ஒரு ஆள் தான் இறக்க முடியுது. ஏன்னா நம்ம வந்து ஃபுல் பிபி போட்டு போவோம். ஸோ பிபி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஏ பாய்க்கிறோம் கேஸ். ஸோ அந்த பிஏ வந்து ஒரு ஈச் பர்சனுக்கு வந்து லைக் 30 மினிட்ஸ்லாம் மேக்ஸிமம் 30 மினிட்ஸ். ஸோ 30 மினிட்ஸ் அண்ட் பிலோ தான். ஸோ கீழே வந்து ரொம்ப ஹை ரிஸ்க். நம்ம மேலே வந்து மானிட்டர் பண்ணுவோம். கீழே ஒரு ஆள் இறக்குது, 2 பேர் இறக்குறது வந்து அந்த பாதை வந்து மெயின் ஹோலில் வந்து நம்மளே தாங்காலாம் இருக்குது. ஸோ அந்த தாங்கா ஸோ மெனி இயர்ஸ்லாம் ஓகே. ஸோ எல்லாம் ரிப்போர்ட் வெரி நாட் இன் அ சேஃப் கண்டிஷன் நம்ம இறங்குறதுக்கு. 6 மெயின் ஹோல் இருக்குது. 6 மெயின் ஹோல்லையும் ஸ்டார்டிங்லேருந்து ஃபர்ஸ்ட் டு 6 வரைக்கும் தான் போகணும். ஸோ ஆனால் அதிக வந்துட்டு மெயினாக வந்து 5 and 6ல் செஞ்சோம். எல்லாம் ஃபர்ஸ்ட் டு 6 வரைக்கும் எல்லாமே நெகட்டிவ் தான். எந்த ஒரு ஃபைண்டிங்ஸ் கிடைக்கல நம்மளுக்கு. கீழே ஹெசர்டஸ் கேஸஸ் இருக்குது. ஸோ விதவுட் ப்ராப்பர் பிபிஇ இல்லாமல் நம்மளால் கீழே இறங்க முடியாது. ஸோ நம்ம அங்குத்த எல்லாமே ஃபுல் செட் பிபிஇயோடு தான் நம்ம கீழே இறக்கிட்டுருக்கோம். அடுத்ததாக வந்து அதில் கீழே உள்ள ஹெசர்ட்ஸ், அதாவது நம்ம கோத்ரூ பண்ணுற பாதைகள் ரொம்ப சின்னதாக இருக்குது. அடுத்ததாக அங்கே உள்ள ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ், அப்புறம் ரஸ்டி மெட்டல்ஸ் எல்லாம் இருக்குது. ரொம்ப வந்து இப்போ இண்டா வாட்டர்ஸ் கன்சல்டன்ட் கூட இணைஞ்சு இந்த ஆப்ரேஷன் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக இண்டா வாட்டர் வந்து நம்மளுக்கு ஃப்ளஷிங் மெத்தட் செய்யலான்னு ஒரு பிளான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளஷிங் மெத்தட் எப்படி வேலை செய்யுது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு பாயிண்ட் ஏ பாயிண்ட் பி வச்சுக்கோம். பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு தண்ணி ஃப்ளோ பண்ணுதுனாக்கா, ஸோ அவங்க பாயிண்ட் ஏல வந்து அவங்க தண்ணியை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ நாட் 100%, ஒரு 60 to 70% தண்ணியை வந்து பிளாக் பண்ணிவிட்டு ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் அதை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு ரிலீஸ் பண்ணோன்னா அந்த தண்ணியோட ப்ரெஷர் வந்து கொஞ்சம் வெரி ஹையாக இருக்கும். அந்த டைமில் இன் பிட்வீன் பாயிண்ட் பி டு சி போகிற பாதையில் வந்து ஏதாவது டிப்ரிஸ் இருந்துச்சுனாக்கா அது வந்து நம்மளுக்கு அடுத்தடுத்த செக் பாயிண்டில் நமக்கு கிடைக்கும். ஒரு ட்ரை பண்ணலான்னு நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் அதுதான் செய்ய போகிறோம், ஃப்ளஷிங் மெத்தட்.